Initial piano notes. Initial series. ஹலோ கைஸ், இன்றைக்கி ஒரு புது வீடியோவில் தான் இருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா இனிஷியல் கிரேட், அதுக்கு என்னெல்லாம் தேவை, அதுக்கப்புறம் அதில் என்ன நோட்ஸ், என்ன ஸ்கேல்ஸ், என்ன எக்ஸசைஸ்லாம் கற்றுக்கணும், அதெல்லாம் எப்படி வாசிக்கணும், அதெல்லாம் நான் உங்களுக்கு இந்த சீரீஸில் சொல்லித்தர போகிறேன். இந்த சீரீஸில் பார்த்திங்கன்னா நம்ம முதல் நாள், அதாவது இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே நான் வந்து இந்த சீரீஸை ஆரம்பிக்கிறது. இந்த சீரீஸில் ஃபர்ஸ்ட் நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்கேல்ஸோ எக்ஸசைஸோ அந்த மாதிரி ஆரம்பிக்கும் போதில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓல்ட் ஜெர்மன் டான்ஸ் அப்படின்ற ஒரு நோட்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த பாட்டு பேர் என்ன, ஓல்ட் ஜெர்மன் டான்ஸ். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஓல்ட் ஜெர்மன் டான்ஸ் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு அந்த நோட்ஸ் காட்டுறேன். ஸோ இதுதான் அந்த நோட்ஸு, இது வந்து ஃபுல் நோட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து 4 பக்கமாக பிரிஞ்சிருக்கா. ஸோ இது 1, இது 2, இது 3, இது 4. ஸோ இந்த 4 பக்கத்தை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் டேன்றதுனால நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 1 and 2, அதாவது 2 பார், ஃபஸ்ட்டு 2 பார் பார்த்திங்கன்னா வாசிக்க போகிறோம். இந்த 2 பாருமே சேம் தான் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு 2மே சேம் தான், லாஸ்ட்டு 2மே சேம் தான். ஸோ வந்து நம்ம 1 and 2 கற்றுக்கிட்டோன்னா நெக்ஸ்ட்டு 1 and 3 கற்றுக்கிட்டோன்னா 2 and 4 நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பிகாஸ் 1 கற்றுக்கிட்டோன்னா 2 வந்துடும், 3 கற்றுக்கிட்டோன்னா 4 வந்துடும். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நம்ம வந்து 1 and 2 கற்றுக்கலாம். முதல்ல 1 and 2. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து நான் உங்களுக்கு வந்து எப்படி சொல்லிக் கொடுக்க போகிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட்டு லைன் ஃபுல்லாக இதை வந்து நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, எப்படி சொல்கிறது, இந்த ட்ரிபிள் கிளப், அதாவது ரைட் ஹேண்டில் வந்து ஃபுல்லாக ஒரு தடவை உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். அதுக்கப்புறம் அது என்னெல்லாம் என்னெல்லாம் நோட்ஸ் இருக்குது அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதே மாதிரி தான் லெஃப்ட்டு. ஸோ இதை கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், பிகாஸ் ரெண்டுமே சேம் தான். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து ரைட் ஹேண்டில் வாசித்து காட்டுறேன். ஒரு தடவை பாருங்கள். இதுதான் கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபுல் ஃபஸ்ட்டு பார். ஓகேங்களா? இதுவும் சேம் தான். ஓகேங்களா? ஸோ இதோட ஃபஸ்ட்டு பார் அதாவது இந்த பார் மட்டும் பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு நோட் என்னன்னு தெரியுமா, CDE அந்த மாதிரி. சரி, நான் உங்களுக்கு வாசி காட்டுறேன். ஃபஸ்ட்டு பார் மட்டும் எஸ் CDE. ஸோ ஒன்று ஹேண்டா இது வந்து ஃபஸ்ட்டு பார், அதாவது ஃபஸ்ட்டு பாரோட இந்த லைன். ஓகேங்களா? இப்போ செகண்ட் பாருக்கு போகலாம். இது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வாசி காட்டுறேன். ஃபஸ்ட்டு வாசிச்சோம்ல அந்த வரி இந்த வரி ஒன்றா வாசிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக ஃபஸ்ட்டு 2 ரைட் ஹேண்டில் வாசிக்கிற 2 பாஸை ஈஸியாக கற்றுக்கிட்டோம். இப்போ தேர்ட் பாருக்கு போகலாம். தேர்ட் பார் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி கைஸ். CDEG வருது. ஸோ இது ஒன்று வந்து தப்பாயிடுச்சு, நான் ஒத்த ஹேண்டில் ஹோல்ட் பண்ணிட்டுருக்கேன்னா அதனால். ஸோ இதோட பிகினஸாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து எது வந்து CDEG, அதாவது CDEFGAB இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து உங்களுக்கு வீடியோட எண்டில் வந்து ஒரு பிக்சர் வந்து பின் பண்ணி வச்சுருப்பேன், அது பாருங்கள். அதில் வந்து என்னென்ன கீஸ் வந்து இது எது C எது D அந்த மாதிரி காட்டும்.
நம்ம நார்மலாக ஏபிசிடி பார்த்திங்கன்னா ஏபிலன்னு ஸ்டார்ட் ஆகும்ல. மியூசிக்கில் பார்த்திங்கன்னா CDEFGAB அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு மேலே எதுவுமே வராது. CDEFGAB ஜேவும் இல்லை இசடும் இல்லை எதுவுமே இல்லை, அது மட்டும்தான். ஸோ 7 தான் இருக்குது. 1 2 3 4 5 6 7 CDEFGAB. இந்த சார்ட் வந்து நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு பின் பண்ணுறேன். யாருக்கெல்லாம் தெரியல அவங்களாம் அதை லாஸ்ட்டாக பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து தேர்ட் பார் உங்களுக்கு வந்து வாசித்தோம்ல, இந்த தேர்ட் பாரை உங்களுக்கு இன்னொரு தான் வாசித்து காட்டுறேன். இது வந்து தேர்ட் பார், ஓகேங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்லேருந்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் பார் எல்லாத்தையும் ஒன்றா வாசித்து காட்டுறேன். சாரி கைஸ், அது ஹேண்ட் வந்து ஸ்லிப் ஆகிடுச்சு. கேமரா நான் ஒன் ஹேண்டில் ஹோல்ட் பண்ணியிருக்கேன்னா அதனால. ஸோ இந்த பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் எல்லோரும் ஒரு இடத்துல தப்பு பண்ணுவீங்க. அந்த தப்பு என்னென்னா வந்து இந்த சைடில் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து சிடிஜி வர்றதுக்கு போல் எஃப்எம் தெரியுங்க நிறைய பேர். அந்த தப்பை தான் நான் இப்போ உங்களுக்கு பண்ணி காட்டினேன். இந்த தப்பை யாரும் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? சிடிஜி, ஓகேங்களா? லாஸ்ட் பார் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து இங்கே வந்துட்டிங்கன்னா ஜி முடிவில் FE அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வரும், ஓகேங்களா? ஸோ அதனால் பயப்படாதீங்க. இதே தான் கீழேயும் வரும், 1 2 அந்த மாதிரி வரும். ஸோ 1 2. நெக்ஸ்ட்டு லெஃப்ட்டு ஃபுல்லாக இந்த 2 லெஃப்ட்டு நான் உங்களுக்கு வந்து பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் சீரீஸில் பார்ப்போம். பாய். Thanks for watching the video. Please subscribe.